என்னப்பா இது? ஒரு நாள் சண்டை போடுறாங்க, இன்னொரு நாள் கட்டிப்பிடிச்சு போட்டோ எடுக்கிறாங்க. இங்க என்ன நடக்குது? சீனா ஒரு குள்ளநரி, நம்பவே கூடாதுன்னு இந்திய அரசியல் வல்லுநர்கள் ஏன் எச்சரிக்கை பண்றாங்க தெரியுமா? முதல்ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருந்த எல்லை பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். ஆனா ட்ரம்ப் அமெரிக்காவுல புதுசா வரி விதிப்புன்னு ஒரு பிரச்சனைய ஆரம்பிச்சதும் சீனா உடனே அடடே, இந்தியாவும் நம்ம ஃப்ரெண்டு தானேன்னு பேச ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவிற்கு சீனத் தூதர், அமெரிக்காவின் இந்த அடாவடிக்கு நாம 2 பேரும் சேர்ந்து பாடம் புகட்டணும். உங்க மருந்து, ஐடி பொருட்களை எல்லாம் எங்க மார்க்கெட்ல அதிகமா வாங்கிக்கிறோம்னு வெளிப்படையாவே சொல்லியிருக்கார். இது மட்டுமல்லாம மோடி சீனாவுக்கு பயணம் செய்யறதுக்கு கூட ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. சரி, இதுல என்ன பிரச்சனை? சீனாவோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வெறும் ட்ரம்ப் மேல இருக்கிற கோபம் மட்டும்தானா? ட்ரம்ப் தன்னோட வரி விதிப்பு பிரச்சனையை முடிச்சிட்டா சீனா மறுபடியும் இந்தியா மேல வாலாட்ட ஆரம்பிக்குமா? பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை விற்பதும் இந்திய பெருங்கடல்ல அவங்களோட ஆதிக்கத்தை அதிகப்படுத்துவதும் தான் அவங்களுடைய உண்மையான நோக்கம்னு பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு நாடு இந்தியா, பாகிஸ்தான் 2க்கும் ஒரே நேரத்துல நட்பா இருக்க முடியாது. அதனால இந்த நட்பு வெறும் தற்காலிகமானதுதான். அமெரிக்கா பிரச்சனை முடிஞ்சா உறவு மறுபடியும் உடைய வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை பண்றாங்க. இந்தியாவுக்கு சீனாவோட நட்பு உண்மையா தேன் கலந்த வார்த்தைகளா, இல்ல விஷம் கலந்த தேனான்னு நமக்கு தெரியல. யோசிச்சு பாருங்க, நீங்க சீனாவை முழுசா நம்புவீங்களா? உங்க கருத்து என்ன?